ஆனால் என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண ப்ரோக்ராம்ல என்னை மிகவும் பாதிச்ச ஒரு ப்ரோக்ராம் இந்த பெண்மணிகளுக்காக நான் பண்ண ப்ரோக்ராம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் ஆசிட் அட்டாக்னால பாதிக்கப்பட்ட பெண்மணி. அதுல என் லைஃப்பை ரொம்ப பாதிச்சது இந்த பெண்மணி. 6 மாசம் 6 months கை குழந்தையா இருந்த போது எங்க அம்மாவுக்கும் சண்டை நடந்தது. அப்பா போய் கடையில இருந்து ஆசிட் வாங்கிட்டு வந்து உங்க அம்மா வந்து இவங்களுக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க, தாய்ப்பால். ஆசிட கொண்டு வந்து அப்படியே அம்மா மூஞ்சில செய்திருக்காரு. அம்மா மூஞ்சில ஆசிட் விழுந்து 3rd degree ஆசிட் burn. அம்மா வந்து அங்கேயே டைனிங் ஸ்பாட். அம்மா உடம்புல விழுந்த ஆசிட் தெரிச்சு போய் இந்த குழந்தை கையில விழுது. fell on the entire left side of the baby. 3rd degree acid burn. அம்மா ஜெயிலுக்கு போறாரு. அம்மா goes to ICU. ஒரு NGO மும்பை இந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி வேற இடத்துல ஸ்கின்ல எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி they start educating her. 18 years, 18 வயசுல she finishes her 12th standard. 21 years she finishes BCom. 23 years she finishes MBA. At 31 years, today she is head HR of L&T in Bombay today. ஆச்சரியம். அப்பா இல்லை, அம்மா இல்லை, பிரதர் இல்லை, சிஸ்டர் இல்லை, சொத்து இல்லை, ஒண்ணுமே இல்லாத பொண்ணு. ஆனா அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. I went and asked her, you don't have mother, father, brother, sister, anybody. How are you happy now? கேட்டேன். அது வரைக்கும் ஜாலியா இருந்த அந்த பொண்ணு நான் கேட்ட உடனே திரும்ப நான் செய்யலாம் திரும்பி சொன்னா என்கிட்ட, டாக்டர் I don't have father, mother, brother, sister. சந்தோஷத்துக்கு யாருமே தேவையில்லை டாக்டர். மனதிலே நினைச்சா யார் டாக்டர்? For happiness, I don't need anybody in my life, doctor. If I have a heart, I can be happy anytime in this world. That is the beauty of what this girl taught me. This girl, what she taught me, changed my life. It taught me a beautiful lesson. We are all going to die one day. Might as well all of us live happy lives hereafter. I think we give a big round of applause to this girl for what she